டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நடைபெறவுள்ள குரூப் 4 தேர்வை சிறப்பாக எழுத முடியுங்கள் நண்பர்களே. அதற்கு அடுத்து நடைபெறவுள்ள குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கான முக்கியமான குறிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் கேள்விகள் கேட்கப்பட்டதன் அடிப்படையில் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிகப்படியான கேள்விகள் எந்தெந்த பாடப்பகுதியிலிருந்து வந்தது என்பதை பற்றி நம்முடைய வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. இப்போது நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது மாணவர்களின் நலனுக்காக. அதாவது இதிலிருந்து 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் கேட்டு இருக்கிறார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதிதான் இந்த நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பானது வெளியிடப்படுகிறது. இது தினந்தோறும் வெளியிடப்படும் நண்பர்களை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பானது நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய எடிட்டோரியலில் இருந்து எடுக்கப்படுகிறது. அந்த எடிட்டோரியல் பகுதியை முழுமையாக தொகுத்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிடுகிறார்கள். இது எல்லா மாணவர்களும் இதற்கு சென்றடையாது என்ற காரணத்தால் நம்முடைய யூடியூப் சேனலில் இதை பதிவேற்றம் செய்கிறோம். இதை மாணவர்கள் எளிதில் பயன்படுத்தி கொள்ளலாம். சென்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இனி வரும் நாட்களில் தினந்தோறும் இந்த நடப்பு நிகழ்வுகள் பகுதி பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நடப்பு நிகழ்வுகள் பகுதியானது பாடத்திட்டத்தை ஒட்டியே அமைந்திருப்பதால் பாடத்திட்டம் சம்பந்தமான கேள்விகளையும் இதிலிருந்தே கேட்கிறார்கள். அதாவது இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் கல்ச்சர் போன்ற சில முக்கியமான பாடத்திட்டத்தை ஒட்டிய கேள்விகளும் இந்த எடிட்டோரியல் பகுதியிலிருந்து எடுக்கிறார்கள் நண்பர்களே. எனவே இது நடப்பு நிகழ்வுகளை மட்டும் கொண்டில்லாமல் பாடத்திட்டத்தையும் சேர்த்து உள்ளடக்கி இருக்கிறதால் 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் இதிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். எனவே மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தொகுப்பானது நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதாவது இதில் ஜூலை 1லிருந்து இந்த 4ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யப்படும். அதற்கடுத்து தினந்தோறும் அந்தந்த நடப்பு நிகழ்வுகள் பகுதியானது பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. பார்த்து பயன்பெறுங்கள். வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் இதை ஜெராக்ஸ் போட்டு கூட படிக்கலாம். பிடிஎஃப் வடிவில் தான் இருக்கும் நண்பர்களே. நடப்பு நிகழ்வுகள் தான் என்று அலட்சியப்படுத்த வேண்டாம். இது பாடத்திட்டத்தோடு தொடர்புடையதால் அதிகப்படியான கேள்விகள் இதிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். எனவே மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. அவர்களும் பயன்பெறட்டும். அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் அடுத்தடுத்த நடப்பு நிகழ்வுகள் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கடுத்து தந்தை பெரியாரை பற்றியும் அவர் தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் பெரும்பாலான கேள்விகள் இருந்தது. அதற்கடுத்து அண்ணாதுரை பற்றிய கேள்விகளும் இருந்தது. நம்முடைய அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் அதற்கான முழு விவரங்கள் வெளியிடப்படும் நண்பர்களே. அதாவது தந்தை பெரியாருடைய வரலாறும் அவர் தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கம் மற்றும் அரசியல் பயணங்கள் தொடர்பான A to Z அனைத்து தகவல்களும் நம்முடைய பயிற்சி வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அது மாணவர்களின் நலனுக்காக யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. பார்த்து பயன்பெறுங்கள். அது பெரியாருடைய தலைப்பானது ஒரு நீண்ட நெடிய தலைப்பு. அது பல பகுதிகளாக, அதாவது 10 அல்லது 15க்கும் மேற்பட்ட பகுதிகளாக பார்க்க இருக்கிறோம். அதன் முடிந்த பிறகு அண்ணா அவர்களை பற்றிய விவரங்களையும் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதுவும் சில பகுதிகளாக வெளியிடப்படும். இந்த 2 பகுதிகளில் இருந்தே பெரும்பாலான கேள்விகள் கேட்டதால் இந்த 2 பகுதியும் முதலில் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதற்கடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகள் அதற்கடுத்து பார்க்க இருக்கிறோம். இதிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் நிச்சயமாக கேட்பார்கள். நம்முடைய யூடியூப் சேனலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு இது உதவும்.
உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நண்பர்களே, நன்றி. மீண்டும் அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம்.